இந்த விஜய் தப்பு பண்ணவும் மாட்டான், தப்பு பண்றவங்கள சும்மா விட மாட்டான், இனிமேல் தப்பு பண்றவங்களையும் சும்மா விட மாட்டான்னு பஞ்ச் டைலாக் பேசினாரே ஊழலுக்கு எதிராக முதலமைச்சர் விஜய். அந்த ஊழலை பண்ணதே அமைச்சர் நிர்மல்குமாரா இருந்தா அவரு மேல சட்ட நடவடிக்கை எடுப்பாரா முதலமைச்சர் விஜய்? நிர்மல்குமாரோட சொந்த ஊரை சேர்ந்த ஒரு நபர் முதலமைச்சரோட அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய நிர்மல்குமார் ஊழல் பண்ணியிருக்காரு, நில அபகரிப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த வழக்கு ஒருவேளை உண்மையா இருக்கிற பட்சத்துக்கு முதலமைச்சர் விஜய் சட்டத்துறை அமைச்சரோட அமைச்சர் பதவியை பறிப்பாரா? அவரை கைது பண்ணுவாரா? அவர் மேல சட்ட நடவடிக்கை எடுப்பாரா? தமிழகத்துல 40 இடங்களுக்கும் மேல திடீர் ஆய்வு லஞ்ச ஒழிப்பு துறையினர் பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வுல மட்டும் 58 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த 58 லட்சம் ரூபாயும் தாவேக அரசுல தான் கைப்பற்றப்பட்டிருக்கு. அந்த 58 லட்சம் ரூபாய் யாரோடது? இதுக்கு பின்னாடி யாரு இந்த ஊழல் பண்ணி சிக்கியிருக்கா? லஞ்ச ஒழிப்பு துறையினர் கைப்பற்றின அந்த 58 லட்சம் ரூபாய் யாரோடது? இந்த கேள்விக்கான விடைய இந்த வீடியோல பார்த்துடலாம். வெல்கம் டு த நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தாவேக ஆட்சிக்கு வந்த 50 நாள்லயே தமிழகத்துல இடுக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்த ஊழல் மொத்தமா ஒழிக்கப்பட்டுருச்சுன்னு முதலமைச்சர் விஜயிலிருந்து அமைச்சர் ஆதவர்ஜுனா வரைக்கும் ஆக்ரோஷமா பேசுனாங்களே, அது உண்மைதானா? நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சிங்கிள் லெட்டர்ல இருந்தே தெரிய வருது ஊழல்லாம் ஒழிக்கல, ஊழல் இன்னும் டபுள் மடங்கு தான் ஆயிருக்குன்னு. அந்த லெட்டர்ல அப்படி நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதலைக்குளம் கிராமத்தை சேர்ந்த சர்வேயன் அப்படின்னு ஒரு எண் போட்டு, இந்த இடத்தோட ஒரு பகுதி எனக்கு பூர்வீக பாத்தியமாக்கப்பட்டது. இந்த இடத்துல இதே கிராமத்தை சேர்ந்த ராஜா என்பவர், அவரோட மகன் நிர்மல்குமார் என்பவரும் என்னோட முதலைக்குளம் இடத்துல இருக்கக்கூடிய இடத்தை அபகரிச்சு விதிமீறல் பண்ணி கட்டுப்பாட்டை மீறி அபகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிலத்தை அபகரிச்சு வீடு கட்டுறோன்னு சொல்லி கல்யாண மண்டபம் கட்டியிருக்காங்க. இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு முதலைக்குளத்துல இருக்கக்கூடிய, அதாவது நிர்மல்குமாரோட சொந்த ஊர்னு சொல்லப்படக்கூடிய முதலைக்குளத்துல இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை சேர்ந்த நபர் மின்துறை அமைச்சராகவும் சட்டத்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு காவல்துறை மேல. அந்த நபரோட பேர் என்னன்னா உக்கிரபாண்டியன். அதாவது சட்டத்துறை அமைச்சர் தன்னோட நிலத்தை அபகரிச்சு வீடு கட்டுறன்னு சொல்லி கல்யாண மண்டபம் கட்டியிருக்காரு. இதுக்கு அவரோட தந்தை ராஜாவும் உடந்தையா இருக்காரு அப்படின்னு இவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டுல லஞ்சம் ஒழிக்கப்பட்டுருச்சு, லஞ்ச லாவண்யம் எந்த இடத்துலயுமே இல்லை, கிளீன் கவர்மெண்ட் நாங்க அப்படின்னு பெருமையா பேசக்கூடிய இந்த தாவேக அரசுல தான் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இருந்தது இப்ப 20 ரூபாயா மாறினது மட்டும் இல்லாம அமைச்சர்களா இருக்கக்கூடியவங்களே நில அபகரிப்பு வழக்குல ஈடுபடுறதும், நிலத்தை அபகரிச்சு அதுல கல்யாண மண்டபம் கட்டுறதும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது விஜய் அவர்களோட காதுக்கு போச்சு அப்படின்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவதூறு பேசினதுக்காகவே கைது பண்ணாரே, இப்போ சட்டத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய நிர்மல்குமார அவர் கைது பண்ணுவாரா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாடுல இருக்கக்கூடிய 41 இடங்களுக்கும் மேல லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்தா மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி, ஒன்றிய அலுவலகங்கள் உட்பட 41 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை பண்ணியிருக்காங்க. அந்த சோதனையில மொத்தமா 52 லட்சம் ரூபாய் அவங்களோட கைக்கு கிடைச்சிருக்கு. அதுலயும் எந்தெந்த ஊர்ல இருந்து தெரியுமாங்க கிடைச்சிருக்கு? அரியலூர் நகராட்சியில மட்டும் வெள்ளிக்கிழமை ஈவினிங் நடத்தின அந்த சோதனையில 5.47 லட்சம் ரூபாய் ஜிபே மூலியமா வாங்கியிருக்காங்க. 14,000 ரூபாய் ரொக்க பணமா கைப்பற்றப்பட்டிருக்கு. அடுத்து கடலூர்ல இருக்கக்கூடிய மேல்பட்டாம்பாக்கம் அப்படிங்கிற பேரூராட்சியில 1,26,490 ரூபாய் லஞ்சமா கைப்பற்றப்பட்டிருக்கு.
அடுத்து விழுப்புரம்ல இருக்கக்கூடிய கோட்டக்குப்பம் கள்ளக்குறிச்சி நகராட்சியில 1.65 லட்சம் ரூபாய் லஞ்சமா கைப்பற்றப்பட்டிருக்கு. அடுத்து திருவண்ணாமலை மாநகராட்சியில 55,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கு. அடுத்து புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய மாநகராட்சியில 10,900 ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கு. அடுத்து கரூர்ல 13,000 ரூபாய், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாடிக்கொம்பு அப்படிங்கிற பேரூராட்சியில 52,900 ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கு. விருதுநகர் ராஜபாளையத்துல 6,000 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு இந்த லஞ்சத்தை கைப்பற்றினதுலயே லாஸ்டா இருக்கக்கூடிய காசுனா இந்த 6,000 ரூபாய் சொல்லலாம். அந்த 6,000 ரூபாய் விருதுநகர்ல இருக்கக்கூடிய ராஜபாளையம் பேரூராட்சியில கைப்பற்றப்பட்டிருக்கு. சரி, 6,000 நாளும் அது ரொம்ப பெரிய விஷயம். 1,000 ரூபாய் 2,000 ரூபாயே ரொம்ப கஷ்டம். 6,000 ரூபாய்ங்கிறது இன்னுமே ஒரு கஷ்டமான விஷயம். இந்த 6,000மே பெருசா இருக்கிற பட்சத்துக்கு பொதுமக்களுக்கு 1 லட்சத்துக்கும் மேல 5 லட்சம்னு மொத்தமா 52 லட்சம் 41 இடங்கள்ல இருந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைப்பற்றியிருக்காங்க. இந்த 52 லட்சமும் எந்த அரசுல இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு? நம்ம தாவேக அரசுல இருந்து தான். அதாவது முதலமைச்சர் விஜய் பதவியேற்பு விழாலேயே பெருமையா பேசியிருந்தாரு, இனிமே கிளீன் கவர்மெண்டா நாங்க இருப்போம்னு. அவர் சொன்ன அந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் கைப்பற்றினது எவ்வளோ? 52 லட்சம் ரூபாய். இந்த 52 லட்சமும் தாவேக அரசுல இருந்து தானே கைப்பற்றப்பட்டிருக்கு. அப்ப தாவேக அரசுல ஊழலே நடக்கலன்னு இவங்க ஒத்துப்பாங்களா? அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது? ஊழல் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இவங்க ஃபேக்கான ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இருந்தது 20 ரூபாய் ஆயிருச்சு. 42 இடங்கள்ல இருந்து 52 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கு. அமைச்சர் நிர்மல்குமாரே நில அபகரிப்பு வழக்குல சிக்கி இருக்காரு. இந்த மாதிரி இதுக்கும் மேல முந்தா நாள் கூட பொதுச் செயலாளரா தாவேகாவோட பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய புஷியானந்த் மேலேயே ஒரு ஊழல் வழக்கு ஒரு தாவேகா பெண் நிர்வாகி வழக்கறிஞர் அணி பிரிவை சேர்ந்த பெண் நிர்வாகி போட்டிருக்காங்க அப்படின்னு கூட செய்திகள் வெளியாச்சு. இப்படி தொடர்ச்சியா ஊழல் குற்றச்சாட்டுகள்ல அமைச்சர்கள் சிக்கிறது, அந்த கட்சியினர் சிக்கிறது, இந்த மாதிரி தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நடக்கிற பட்சத்துக்கு எங்க இருந்துங்க கிளீன் கவர்மெண்ட் இந்த தாவேக அரசுல இருந்து கிடைக்குது? அப்ப இதுல இருந்தே தெரியுது முழுக்க முழுக்க பொய் தான் இவங்க பேசுறாங்கன்னு. இது எல்லாத்துக்கும் மேல மதுரை கிளை உயர் நீதிமன்றமே இந்த தாவேக அரசுல ஊழல் நடக்குதுங்கிறத ஓப்பனா போட்டு உடைச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வழக்க விசாரிக்கும் போது ஒவ்வொரு அரசுமே நாங்க கிளீன் கவர்மெண்டா இருப்போம், ஊழல் இல்லாத ஆட்சியை தருவோம், ஊழல் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் தான் சொல்லி ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனா எல்லா ஆட்சியிலுமே இந்த ஊழல்ங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. யாருமே ஊழலை தடுத்து நிறுத்தல அப்படின்னு இந்த தாவேக அரசுக்கு மதுரை கிளை உயர் நீதிமன்றம் கொட்டு வச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஊழலையெல்லாம் இவங்க ஒழிக்கல. ஊழலை ஒழிச்ச மாதிரி சோசியல் மீடியால ஒரு நரேட்டிவ் செட் பண்றது, பிரஸ் மீட்டர் நரேட்டிவ் செட் பண்றது, அப்படி ஊழல் பண்ணி சிக்குனாலுமே அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லி அப்படியே டேக் டைவர்ஷன் அப்படின்னு அந்த பக்கம் திருப்பி விடுறது, இந்த மாதிரியான வேலை தான் இந்த தாவேக அரசுல தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு முழுக்க 52 லட்சம் ரூபாய் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைப்பற்றி இருக்காங்களே இந்த தாவேக அரசு ஆட்சியில. அமைச்சர் நிர்மல்குமார் மேல நில அபகரிப்பு பண்ணிருக்காருன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.